வணக்கம் சொந்தங்களே. அதாவது இந்திய கடற்றொழிலாளர்கள் 14 பேரை இலங்கை கடற்படையினர் மன்னாரில் வைத்து கைது செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், அத்துமீறிய வகையிலே இலங்கை கடற்பரப்புக்குள் இந்திய மீனவர்களுடைய அத்துமீறுகின்ற செயற்பாடு அல்லது அத்துமீறுகின்ற நடவடிக்கை இன்று நேற்றில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது. ஆனால் இந்த அரசாங்கங்கள் தமிழ் மக்களுடைய அல்லது இந்த கடற்பரப்பிலே தமிழ் மீனவர்களை அல்லது இலங்கை மீனவர்களை சுதந்திரமாக தொழில் செய்வதற்குரிய சரியான வழிவகையை ஏற்படுத்துமா என்பது வடக்கிலே வாழ்கின்ற மீனவர்களுடைய மிக பெரும் கவலையாக அல்லது கேள்வியாக இருக்கிறது. நிச்சயமாக இந்த தமிழகத்தை சேர்ந்த 14 மீனவர்களும் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு 19ஆம் திகதி வரை விளக்கு மறியலில் வைக்குமாறு நீதவான் மன்னார் மாவட்ட நீதவான் உத்தரவிட்டிருக்கிறார். நிச்சயமாக. ஆனால் இதனூடாக இந்த அரசாங்கம் இதனை சாதிக்கப் போகிறது. முற்றுமுழுதாக இந்திய மீனவர்களுடைய அத்துமீறிய கடற்றொழிலை நிறுத்தப் போகிறார்களா, அல்லது தொடர்ச்சியாக இந்த அவலம் வடக்கிலே வாழ்கின்ற மீனவர்களுடைய வாழ்வாதாரத்திலே கை வைக்கப்பட போகிறதா? ஏன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், வளங்கள் பொதிந்து கிடக்கின்ற எங்களுடைய இந்த தேசத்திலே குறிப்பாக கடல் வளம், கடல்வாழ் திரவியங்கள் இந்த வடபகுதியிலே நிரம்பி போய் கிடக்கிறது. ஆனால் இந்திய மீனவர்களுடைய அந்த அத்துமீறிய கடற்றொழிலின் ஊடாக அத்துணை வளங்களும் இன்று அழிக்கப்பட்டிருக்கிறது. மீனவர்களுடைய வாழ்வாதாரம் சிதைக்கப்பட்டிருக்கிறது. இன்று மீனவர்கள் கையேந்துகின்ற ஒரு மிகப்பெரிய துயரகரமான சம்பவம் இன்றைக்கு வடபகுதியிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. எங்களுடைய கடலிலே நாங்கள் நிம்மதியாக தொழில் செய்ய முடியாதா என்கின்ற மிக பெரும் கவலை எங்கள் மீனவர்கள் மத்தியிலே காணப்படுகிறது. இதனூடாக இந்த அரசாங்கம் இந்திய மீனவர்களுடைய அத்துமீறிய கடற்றொழிலை எப்போது தடுக்க போகிறது என்கின்ற கேள்வி நிச்சயமாக பார்க்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால் இந்த விஷயம், இந்திய மீனவர்களுடைய அத்துமீறிய தொழிலை நிச்சயமாக இலங்கை அரசாங்கத்தினால் கட்டுப்படுத்த முடியாது. அதே நேரத்திலே இந்த பிரச்சனை என்பது காலகாலமாக நீடிக்கப்படத்தான் போகிறது. அது எந்த கடற்தொழில் அமைச்சர் வந்தாலும் எதுவுமே நடக்கப் போவதில்லை. உங்களுக்கு தெரியும், முன்னை நாள் கடற்றொழில் அமைச்சராக இருந்த விகிதமுனை சொய்சா, அதற்கு பின்னரான காலப்பகுதியிலே அமைச்சர் டாக்டர் தேவானந்தா அவர்கள், அதற்கு பின்னர் தற்போதைய காலப்பகுதியிலே ராமல் சிலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் கடற்றொழில் அமைச்சராக இருக்கின்ற இந்த காலப்பகுதியிலும் இந்திய மீனவர்களுடைய அத்துமீறிய நடவடிக்கை தொடர்ந்த வண்ணம் தான் இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் இலங்கை அரசாங்கம் நிச்சயமாக இந்திய மீனவர்களுடைய இந்த அத்துமீறிய கடற்றொழிலை ஒருபோதும் நிறுத்தப் போவது கிடையாது. ஆனால் கண்துடைப்புக்காக அவர்களை கைது செய்வார்கள், பின்னர் விடுதலை செய்வார்கள். இதுதான் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்க போகுது. ஆனால் இதனூடாக வாழ்வாதாரம் எங்கு அளிக்கப்படுகிறது, யாருடைய வாழ்வாதாரம் அளிக்கப்படுகிறது என்று பார்ப்போமாக இருந்தால் நிச்சயமாக அது தமிழர்களுடைய, குறிப்பாக வடபகுதி தமிழ் மீனவர்களுடைய வாழ்வாதாரம் சிதைக்கப்படுகிறது. நிச்சயமாக இதிலே அத்துமீறிய கடற்றொழில் சொல்கிற போது டைனமெட், அதே போன்று சட்டவிரோதமான தொழில்களை செய்வதனூடாக பவளப்பாறைகளிலே தங்கி இருக்கின்ற அந்த வளங்கள் இல்லாமொழிக்கப்படுகிறது. அத்தோடு மட்டும் நின்று விடாது, அதனூடாகத்தான் இந்த மீன் வளம் அளிக்கப்பட்டு மீனவர்களுடைய வாழ்வாதாரம் நிச்சயமாக பாதிப்புள்ளப்படும். அதே நேரத்திலே இது தொடர்பாக வடபகுதி அல்லது இலங்கையிலே வாழ்கின்ற இந்த மீனவ அமைப்புகள் அரசாங்கத்திற்கு பலவிதமான கோரிக்கையை கொடுத்திருக்கிறார்கள், முன்வைத்திருக்கிறார்கள். அதே போன்று மகஜர்களை கையளித்திருக்கிறார்கள். ஆனால் அத்துணை விடயங்களை மேற்கொண்டு இந்த மீனவர்களுடைய கோரிக்கைக்கு சரியான ஒரு நிரந்தரமான தீர்வு எட்டப்படவில்லை என்பது கவலைக்கிடமான விடயமாக இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே இந்திய மீனவர்களுடைய அத்துமீறிய நடவடிக்கை தொடர்ச்சியாக இடம்பெறத்தான் போகிறது. அதற்கும் அரசாங்கம் செவிசாய்க்கத்தான் போகிறது. ஆனால் இதில் ஒன்று மட்டும் நிச்சயமாக இடம்பெறும் என்பதிலே மாற்று கருத்துக்கிடவில்லை. அடிக்கடி அல்லது இருந்துவிட்டு ஒரு தடவை கைது செய்யப்படுவார்கள், பின்னர் விடுதலை செய்யப்படுவார்கள். இது தமிழர்களுடைய கண் துடைப்புக்காக அல்லது தமிழ் மீனவர்களுடைய கண் துடைப்புக்காக அரசாங்கம் செய்கின்ற ஒரு
வேலை திட்டமாக இது இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நிச்சயமாக இதனூடாக அரசாங்கம் நினைத்ததை செய்யத்தான் போகிறது. வடபகுதியிலே மீனவர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய அவலங்களை எதிர்நோக்கத்தான் போகிறார்கள். ஆனால் அரசாங்கத்துக்கு எந்த விதமான கோரிக்கை வைத்தும் அது செவி சாய்க்கப்படாத நிலைமைதான் தற்போது காணப்படுகிறது. அதே இடத்திலே கடற்றொழில் அமைச்சராக தற்போது இருக்கின்ற ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் இந்த மீனவர்களுடைய பிரச்சனை தொடர்பிலே அல்லது இந்திய மீனவர்களுடைய அத்துமீறிய செயற்பாடு தொடர்பிலே அதுக்கு சரியான ஒரு முடிவு எடுப்பாரா என்று நிச்சயமாக பார்ப்போமாக இருந்தால் அவராலும் அது முடியாத காரியமாகத்தான் இருக்க போகிறது. ஏனென்றால் கடந்த கால வரலாறுகள் அல்லது கடந்த கால அனுபவங்கள் எங்களுடைய மக்களுக்கு அந்த பாடத்தை கற்றுத்தந்திருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. நல்லது சொந்தங்களே, மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.